பயம் நெஞ்சுக்குழியை அடைத்தது. அப்பொழுது, பானு, பானு, வெளியே வாயேன். எதிர் வீட்டு வக்கீல் மாமா வாசலில் நின்றபடி கத்தினார். எழுந்து பரபரவென்று வெளியே ஓடி வந்தாள். என்னம்மாமா ஆச்சு? உன் தலையில இடி விழுந்துருச்சு பானு. அழுதபடியே சொன்னார். புரிறாப்புல சொல்லுங்க மாமா. உங்க அக்காவுக்கும் அத்தானுக்கும் ஆஸ்பத்திரியில் போயிட்டு திரும்பி வரப்போ அவங்க சைக்கிள் மேலே ஒரு லாரி மோதி பேச முடியாமல் திணறினார். மோதி 2 பேரும் அந்த இடத்துலயே கூல் கூல் ஆயிட்டாங்க பானு. முகத்தை மூடிக்கொண்டு கேவ தொடங்கினார். கேட்டுக்கொண்டிருந்த பானுமதிக்கு உடம்பு வெடவெடவென்று நடுங்கியது. அப்படியே மயங்கி சரிந்தாள். தூங்கிக் கொண்டிருந்த சசி வீறிட்டு அழத் தொடங்கினான். பாஸ்கரும் வசுமதியும் ஒரு பெரிய செவ்வந்திப்பூ மாலைக்குள் பூப்படத்தில் சிரித்து கொண்டிருந்தனர். 30 நாட்கள் எப்படி கரைந்தது என்றே தெரியவில்லை. தொட்டிலில் எந்த கவலையும் தெரியாத சசி உறங்கிக் கொண்டிருந்தான். பானு குரல் கேட்டு நிமிர்ந்தாள். கையில் ஒரு பிளாஸ்டிக் பையோடு நின்றிருந்தான். வாசு, வாங்க வாசு. கலங்கிய விழிகளோடு நிமிர்ந்தாள். அவளுக்கு பக்கமாய் அமர்ந்தான் வாசு. சாவுங்கிறது எல்லோருக்கும் நிச்சயம். அவங்க கொஞ்சம் முன்னாடி செத்துட்டாங்க, அவ்வளவுதான். அதையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. போனவங்க திரும்பி வரப்போறாங்க. 1 நாள் 2 நாள், ஏன் 1 வாரம் வரைக்கும் வேணா சாப்பிடாம கிடக்கலாம். தொடர்ந்து அதையே கடைப்பிடிச்சா உன் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அவள் முகவாயை தொட்டு தன் பக்கம் திருப்பினான். சிரி பானு, எல்லாத்தையும் மறந்துட்டு சிரி. பானு, உன் முகத்துல பழைய சிரிப்பை நான் பார்க்கணும். முடியல வாசு, தழுத்தழுத்தாள். நான் சொல்ல போற செய்தியை கேட்ட பிறகாவது சிரிப்பியா? பிளாஸ்டிக் பைக்குள் இருந்த அட்டைப்பெட்டியை வெளியே எடுத்தான். அவளிடம் நீட்டினான். திறந்து பாரு. மெல்ல திறந்து பார்த்தாள். உள்ளே அவளுக்கு பிடித்த மாம்பழ கலரில் ஒரு பட்டு சேலை இருந்தது. உன்னை பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். 2 பேரும் தாம் தும்முன்னு குதிச்சாங்க. அவங்க பார்த்துக்கிற பணக்கார வீட்டு பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டணும்னு சண்டை போட்டு பிடிவாதம் பிடிச்சாங்க. நான் பானுதான் என் மனைவி, இல்லாட்டி எனக்கு கல்யாணமே வேண்டான்னு உறுதியா சொல்லிட்டேன். நீங்க சம்மதிக்கிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு ஒரு நாள் முழுக்க பட்னி கிடந்து கடைசியில அவங்க மனசை கரைச்சிட்டேன். உன் விருப்பப்படியே செய்யின்னு 2 பேரும் சொல்லிட்டாங்க. அந்த நிமிஷம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? பானுவின் கைவிரல்கள் தன் விரலுக்குள் கோத்து கொண்டான். உண்மையா வாசு? நம்ப முடியாமல் பார்த்தாள். இதயம் வேகமாய் துடித்தது. கல்யாணத்துக்குனா எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தான் வாசு. கல்யாணத்திற்கு இன்னும் 2 நாட்களே இருந்தது. எந்த ஆர்ப்பாட்டமும் இன்றி அமைதியாக காணப்பட்டாள். பானுமதி அக்காவும் அத்தானும் உயிரோடு இருந்து அவர்களுடைய சம்மதத்தோடு இந்த கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும்? அவர்கள் இருவரும் உயிரோடு இல்லாமல் அவசர அவசரமாய் தன்னுடைய கல்யாணம் நடக்கப் போவதை நினைத்து நினைத்து வெம்பினாள். இதயமே வெடித்துவிடும் போல இருந்தது. தன்னுடைய கதி எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது. கண்கள் கலங்கியபடி சசிகுமாரை குளிப்பாட்டி கொண்டிருந்தாள். இளம் சொட்டில் இருந்த தண்ணீரை அவனுடைய ரோஜாப்பூ உடம்பில் ஊற்றி பைத்தம்பருப்பு மாவை பூசி அழுக்கை தேய்த்து ஒரு தாயின் அக்கறையோடு அவனை குளிப்பாட்டி கொண்டிருக்கையில் வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. இறங்கி உள்ளே வந்தான் வாசு. உடனே கிளம்பு பானு. 2 பேரும் நகை கடைக்கு போய் உனக்கு திருமாங்கல்யம் வாங்கியிருந்துடலாம். பரபரத்தான். தேங்காய்ப்பூ துண்டினால் சசிகுமாரின் உடம்பை துவட்டியபடியே பானுமதி சொன்னாள். திருமாங்கல்யம் வாங்குறதுக்கெல்லாம் நான் எதுக்கு? நீங்களே போய் வாங்கியாந்துடுங்க வாசு. சசியை இப்பதான் குளிப்பாட்டியிருக்கேன். பாலை காய்ச்சி புகட்டி விடணும். தொட்டில போட்டு தூங்க வைக்கணும். அவன் எழுந்திருக்கிறதுக்குள்ள உங்களுக்கும் சேர்த்து சமைச்சு வைக்கணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. பானுமதி சொல்ல வாசுவின் முகத்தில் வெறுமை படிந்தது. சரி, உன் இஷ்டம். வாசலை நோக்கி திரும்பி நடந்தான். என்ன நினைத்தானோ தெரியவில்லை. சட்டென்று அவளுக்கு எதிரில் வந்து நின்றான். பானு, உன்கிட்ட ஒன்று கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? கேளுங்க. உனக்கும் எனக்கும்
கல்யாணம் ஆக போகுது. அதுக்கப்புறம் நீ என் பின்னால வந்துட போற. உனக்கு பிறக்கும் சசிய யார் பார்த்துப்பா? என்ன பண்ண போற? சொந்தக்காரங்க யார் வீட்டிலயாவது விட்டுற போறியா பானு? என்றவன் பதிலை தெரிந்து கொள்கிற ஆர்வத்தோடு அதிர்ந்து போய் வாசுவை பார்த்தான் பானுமதி. சசிய யாரு பார்த்துப்பாவா? என்ன கேள்வி வாசு இது? சசி இனி எப்பவும் நம்ம கூட தான் இருப்பான். அவனை பொறுத்தவரை சசிக்கு எல்லாமே நாம தான். அவனை பெத்தவங்க செத்துட்டாங்கங்கிற உண்மையே அவனுக்கு கடைசி வரையில் தெரியாதபடி வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். சசிக்கு நான் தான் அம்மா, நீங்கள் அப்பா. இப்போதைக்கு சசிக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நான் தான். இன்னொரு தடவை இது மாதிரி பேசாதீங்க வாசு. படபடவென்று வார்த்தைகளை கொட்டினாள் பானுமதி. வாசுவின் முகம் மாறியது. கண்களில் எரிச்சல் பூத்தது. பானு, நீ விளையாட்டுக்கு பேசுறியா இல்ல விவரம் தெரியாம பேசுறியா? உன்னை என் மனைவியா ஆக்கிக்க என் அப்பாவும் அம்மாவும் ஏதோ பெரிய மனசு பண்ணி தான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் உன்னை கையில ஒரு குழந்தையோட கூட்டிட்டு போய் நின்னா என்ன நினைப்பாங்க? உண்மையே எங்க அப்பா அம்மா ஒத்துப்பாங்களா? இல்ல ஊர் உலகம்தான் நம்புமா? கல்யாணத்துக்கு முந்தையே அவசரத்தை பாருன்னு காரி துப்ப மாட்டாங்களா? உன்னை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றதுக்கு, இந்த சங்கடத்தை எல்லாம் வச்சு சுமக்கிறதுக்கு இல்ல. வாசு, சசிக்கு முதல்ல ஒரு வழி பண்ணு. மடியில் குழந்தைய வச்சுக்கிட்டு மனவரையில் உட்காரலாம்னு கனவு காணாதே. என் முடிவு சசியை ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்துடலாம். இதுக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். இறுகி போன குரலில் சொன்னான். சம்மதிக்கலனா என்ன மறந்துடு. இன்னும் 2 நாள் அவகாசம் இருக்கு. அதுக்குள்ள நிதானமா யோசிச்சு ஒரு முடிவு எடு. வாசலை நோக்கி நடந்த வாசுவை கைத்தட்டி கூப்பிட்டாள் பானுமதி. நில்லுங்க வாசு. எனக்கு 2 நாள் அவகாசமெல்லாம் எதுக்கு? 2 நிமிஷம் போதும். என்னோட பதிலை கேட்டுட்டு போங்க. எனக்கு அழகான மூக்கு இருக்கு, அழகான 2 கண்ணு இருக்கு, அம்சமான உடம்பு இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஏகப்பட்ட சுகம் இருக்கும். ஆனா இந்த குழந்தையால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அப்படித்தானே? நீங்க இத்தனை நாளா காதலிச்சது என் மனசை இல்லை, என்னோட உடம்ப. உங்களுக்கு உடம்பு சுகம்தான் முக்கியம்னா அதுக்கு உங்க அப்பா அம்மா பார்க்குற பொண்ணையே கட்டிக்கலாமே. நான் எதுக்கு? ச்சே, அனாதைங்கிற வார்த்தையே இன்னொரு தடவை சொல்லாதீங்க. அவனுக்குன்னு அம்மா நான் இருப்பேன். அவன் எப்படி அனாதை ஆக முடியும்? சசியோட புன் சிரிப்புக்கு முன்னாடி உங்க காதலும் நடக்க போற கல்யாணமும் தூசி மாதிரி. சசியை அனாதை ஆசிரமத்தை சேர்த்துட்டு உங்களுக்கு கழுத்தை நீட்டணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடியே வெளிப்படையா உங்க சுயரூபத்தை புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இதுதான் உன் முடிவா? ஆமா. யோசிச்சுதான் பேசுறியா? பின்னால கதறி அழப்போற கிண்டலாய் கேட்டான். ஏளனமாய் பார்த்தான். நான் அழமாட்டேன். எடுத்தெறிஞ்சு பேசுனதுக்காக நிறைய வருத்தப்பட போற. என்னோட காலில் விழுந்து மன்னிக்க மாட்டீங்களா வாசுன்னு கெஞ்ச போற. கண்டிப்பா நடக்காது. கழுத்துல தாலி இல்லாம ஆம்பளை துணை எதுவும் இல்லாம இத்தனை அழகான நீ தனிச்சு வாழவே முடியாது. சின்ன பின்ன பட போற. மனசுல தைரியம் இருக்கு, வாழணுங்கிற ஆசை இருக்கு. சசியை வளர்த்து நல்ல நிலைக்கு கொண்டு வரணுங்கிற வைராகியம் இருக்கு. நான் வாழ்றத பார்க்க தான் போறீங்க. அவனுக்கு நேரே அவன் வாங்கி தந்திருந்த பட்டு சேலையை கொண்டு வந்து நீட்டினாள். இதை எடுத்துக்கிட்டு நீங்க போய்கிட்டே இருக்கலாம். இனி நான் சாகிற வரைக்கும் உங்க முகத்திலேயே முழிக்க மாட்டேன். பொம்பளை உனக்கே இவ்வளவு திமிருனா ஆம்பளை எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? ஆணவத்தோடு வெளியேறினான் வாசு. தஞ்சாவூர் புன்னைக்கநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போகிற வழியில் இருந்தது அந்த பிரம்மாண்டமான பங்களா. ஆட்டோவை விட்டு கீழே இறங்கி சரியான முகவரிக்கு வந்து விட்டோமா என சரிபார்த்து கொண்டாள் பானுமதி. பிறகு ஒரு 10 ரூபாய் தாளை கொடுத்து ஆட்டோக்காரனை அனுப்பிவிட்டு ஒரு கையில் சசிகுமாரையும் இன்னொரு கையில் தன் உடைமைகளையும் அடங்கிய பெட்டியையும் தூக்கி கொண்டு காம்பவுண்ட் கேட்டை திறந்து உள்ளே அடியெடுத்து வைத்தாள். அஞ்சம்மாள் இல்லம் என்ற எழுத்துக்கள்
கொட்டை எழுத்துக்களால் பங்களாவின் முகப்பில் பொறிக்கப்பட்டு இருந்தது. இந்த இடத்துல நான் வேலை செய்ய போகிறேன். இனி எனக்கும் சசிக்கும் இந்த வீட்டிலிருந்து தான் வாழ்க்கை தொடங்கப் போகிறது. போர்டிகோ படி மீது ஏறி பெட்டியை கீழே வைத்தாள். சசியை தோளோடு அணைத்து கொண்டு பூ வேலைப்பாடுகள் மிளிர்ந்த அந்த பிரம்மாண்டமான தேக்கு மர கதவில் கையை வைத்தாள். நான் உள்ளே வரலாமா? மெதுவாய் தயக்கமாய் குரல் கொடுத்தாள். கதவை நோக்கி உட்புறமாய் யாரோ நடந்து வருகிற ஓசை துல்லியமாய் கேட்டது. கதவு திறக்கப்படுவதற்காக படபடப்போடு நின்று இருந்தாள் பானுமதி. மெல்ல கதவு திறந்தது. கதவை திறந்துவிட்டு அந்த வேலையாள் ஓடிப்போனான். எஸ் கமின். அந்த குரல் வந்த திசையை நோக்கி கண்கள் பாய்ந்தது. வெல்வெட் இருக்கையில் ஒன்றில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அலட்சியமாய் கையில் இருந்த வளவளப்பான ஆங்கில மாத இதழை புரட்டி கொண்டிருந்தான் ஒரு இளைஞன். 30க்கு மேல் வயது இருக்கும். வாட்டசாட்டமான உடம்பு. அணிந்திருந்த உடைகளிலேயே அவனுடைய பணக்காரத்தனம் பளிச்சென்று தெரிந்தது. தோள்களை குலுக்கியபடி தன் கூர்மையான கண்களால் பானுமதியை விழுங்கி விடுவதைப் போல பார்த்தான். யார் நீ? என்றான் ஒருமையில். நான் தான் பானு. திருவாரூர்ல இருந்து வரேன். ஓ, முழு பெயர் பானுமதி இல்லையா? ஆமா. மெதுவாய் தலையை ஆட்டினாள். அப்பொழுது காதுகளில் அணிந்திருந்த கவரிங் ஜிமிக்கிகள் கூடவே ஆடின. அதையே நிறையவே ரசித்தான் அவன். கணவர் விபத்துல செத்துட்டதாகவும் ஒரே ஒரு குழந்தை இருக்கிறதாகவும் விண்ணப்பத்துல குறிப்பிட்டு இருந்தது இல்லையா? இந்த குழந்தை தான் அதுவா? ம். ஆனா பெண்ணா? ஆண் குழந்தை. உனக்குன்னு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? என்றான் அவளை பற்றி உண்மையை தெரிந்து கொள்கிற ஆர்வத்தோடு. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, சொந்தம் பந்தம்னு எனக்கு யாரும் இல்லை. என் கணவர் லாரி மோதி செத்து போன பிறகு என்னோட வாழ்க்கை இருட்டில் விழுந்துருச்சு. என்ன பண்ணுறது? யாரை பார்க்குறதுன்னு எதுவும் தெரியல. எந்த ஆதரவும் இல்லாமல் எந்த வேலையும் செய்யாமல் கை குழந்தைய வளர்த்து ஆளாக்க முடியுமா? என் குழந்தைய நல்ல முறையில் வளர்க்கணுங்கிறதுக்காகவாது நான் வாழ்ந்தே தீரணும். வாழணும்னா ஒரு வேலை தேவை. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஆனா கண்ணியமா வேலையா இருக்கணும். அது எச்சில் பாத்திரத்தை கழுவுறதா இருந்தா கூட பரவாயில்லங்கிற முடிவோடு ஒரு வேலை தேடி வீடு வீடா ஏறி இறங்கினேன். அப்பதான் பேப்பர்ல நீங்க தந்திருந்த விளம்பரத்தை பார்த்தேன். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் மிக்க ஆதரவற்ற விதவை பெண் வேலைக்கு தேவைன்னு விளம்பரத்துல குறிப்பிட்டு இருந்தீங்க. உடனே விண்ணப்பிச்சேன். வேலையில வந்து சேர்ந்துக்க சொல்லி கடிதம் வந்தது. கிளம்பி வந்துட்டேன். எனக்கு இந்த வீட்டில் என்ன வேலைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒரே மூச்சில் சொல்லிவிட்டு அவன் பதிலுக்காக காத்திருந்தாள். அவனோ அவளை ஏற இறங்க பார்த்தான். இவளை பார்த்தால் கல்யாணம் ஆனவள் போல தெரியவில்லையே. இவள் ஒரு குழந்தைக்கு அம்மா என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா? ஒருவேளை பொய் சொல்கிறாளோ? இனி இங்கே தானே இருக்கப் போகிறாள். போக போக தெரிந்து கொள்ளலாம் என மனதிற்குள் எண்ணியபடி, உனக்கு இந்த வீட்டில் என்ன வேலை தெரியுமா? சொல்ல தொடங்கினான். அவன் பேர் பரந்தாமன். அவனுடைய அம்மாதான் அஞ்சம்மாள். அவளுக்கு 60 வயதாகிறது. பக்கவாதம் வந்து ஒரு கையும் 2 கால்களும் செயலிழந்து போயிருந்தன. எந்த நேரமும் சக்கர நாற்காலி தான் துணை. எந்த குறையும் இல்லாத வாழ்க்கையில் பெரிய குறையாக இந்த நோய். பணத்தை தண்ணீராய் செலவழித்தும் குணப்படுத்த முடியவில்லை. இனி மருந்து மாத்திரைகளெல்லாம் உடம்பு தாங்காது என்ற நிலையில்தான் வைத்தியம் பண்ணுவதை நிறுத்தினார்கள். பரந்தாமன் சென்னையில் பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தான். அங்கேயே பணக்காரர் ஒருவரின் மகளோடு கல்யாணம் நிச்சயமாகியிருந்தது. அம்மா அஞ்சம்மாளை எவ்வளவோ வற்புறுத்தியும் இந்த பூர்வீக வீட்டை விட்டு அவனோட சென்னைக்கு வர மறுத்துவிட்டாள். உங்க அப்பா வாழ்ந்த இந்த வீட்டிலேயே நான் கடைசி வரைக்கும் இருந்துடுறேன்டா. பரந்தாமன். பானுமதி என்கிற விதவை பெண் கருப்பாய் குண்டாய் இருப்பாள் அல்லது ஒல்லியாய் நோஞ்சான் உடம்புக்காரியாய் இருப்பாள் என்று எதிர்பார்த்திருந்தான். ஆனால் இவ்வளவு அழகான தேவதைத்தனமான அழகியை அவன் சத்தியமாய் எதிர்பார்க்கவில்லை. பரந்தாமன் பெண்கள் விஷயத்தில் பலகீனமானவன். ஒரு பெண்ணின் மீது ஆசைப்பட்டு விட்டான் என்றால் அவளை எப்படியாவது தன்னுடைய ஆசைக்கு இணங்க வைத்து விடுவான். முதலாய் பானுமதியை பார்த்ததுமே அரும்பி விட்டது அவனுடைய மனசுக்குள். அவளை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்ற ஆசை
இந்த தப்பான எண்ணத்தை புரிந்து கொள்ள தெரியாத பானுமதி அவன் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்து பணிவாய் நடந்து கொண்டாள். அஞ்சம்மாளை கவனித்துக் கொள்கிற வேலையும் அவளை பொறுத்தவரை சுலபமாகவே இருந்தது. சசிகுமாரை எந்த அளவுக்கு பாசத்தோடும் கனிவோடும் பராமரித்தாலோ அதைவிட 2 மடங்கு அதிகமாய் பாசத்தோடு கனிவோடு அஞ்சம்மாளை பராமரித்தாள். பழசையெல்லாம் மறந்துவிட்டு அந்த புது வாழ்க்கையில் தன்னை முழுமையாய் திணித்து கொண்டிருந்தாள் பானுமதி. அம்மாவை பார்க்க சென்னையில் இருந்து மாதம் 1 தடவையோ 2 தடவையோ வந்து போகிற பரந்தாமன் பானுமதியின் மீது கொண்ட ஆசையின் காரணமாய் அடிக்கடி வரத் தொடங்கினான். அவனுடைய பேச்சும் சிரிப்பும் அணுகுமுறையும் போக போக பானுமதிக்கு தப்பாக புரிய ஆரம்பித்தது. வழியே வந்து பேசினாலும் விலகியே போனால். அவன் வீட்டில் தங்கும் நாட்களில் அவன் கண்களில் படாமல் மாடி அறைக்குள்ளேயே இருந்து விடுவாள். கீழே இறங்கி வரவே மாட்டாள். பானுமதிக்கு தெரியாமல் அவள் பெட்டியை குடைந்து உள்ளே இருந்து அவளுடைய டைரியை எடுத்து படித்து பார்த்துவிட்ட பிறகு அவள் கல்யாணம் ஆகாதவள், அவள் கைப்படாத ரோஜா என்கிற முழு உண்மையும் கண்டு கொண்டு விட்டான் பரந்தாமன். அதன் பின் அவன் ஆசை பல மடங்கு அதிகரித்தது. பானுவின் பேச்சும் சிரிப்பும் நடையும் கண்களை விட்டு மறைய மறுத்தது. மோகத்தீ அவனுக்குள் திகு திகுவென்று எரிந்தது. காட்டு தீயை கூட அணைத்து விடலாம், ஆனால் மோகத்தீ. ஒரு நாள் இரவு அஞ்சம்மாள் 5 தூங்க ஆரம்பித்திருந்தாள். அவளை தூங்க வைத்துவிட்டு கீழே இறங்கி தன் அறைக்குள் வந்தாள் பானுமதி. தொட்டிலில் சசிகுமார் படுத்திருந்தான். கட்டிலில் பரந்தாமன் அமர்ந்திருந்தான். குடித்திருப்பான் போலும். வாடை குப்பென்று வீசியது. அதிர்ந்து போய் பின்வாங்கினாள் பானுமதி. இவர் எங்கே இங்கே? தூக்க கலக்கத்தில் இடமாற்றி வந்து விட்டாரா? இல்லை, அதை நினைக்கவே உடம்பு நடுங்கியது. நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க? குளறலாய் பார்த்தாள். உடம்பு நடுங்கியது, வியர்த்தது. உனக்காக தான் பானு வந்தேன். சத்தம் போடாத, அம்மா முழிச்சிக்க போறாங்க. உன்னை என்னைக்கு பார்த்தேனோ அன்னைக்கே உன்னிடமே என் மனசை பறி கொடுத்துட்டேன். உன்னை பார்த்ததுலேருந்து என்னால் பிஸ்னஸையே கவனிக்க முடியல. உன்னோட நினப்பு என்னை பாடா படுத்துது. உனக்கு தெரியாம உன்னோட டைரியை எடுத்து படிச்சிட்டேன். நீ கல்யாணம் ஆகாதவ. சசி உன் குழந்தை இல்லை. இந்த உண்மைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உன் மேலே இருக்கிற ஆசை இன்னும் அதிகமாயிடுச்சு பானு. நீ எனக்கு வேணும், இப்பவே வேணும். எவ்வளோ பணம் வேணும்னாலும் தரேன். என்னோட இந்த வீட்டையே வேணாலும் எழுதி வைக்கிறேன். நீ சம்மதிச்சா கடைசி வரைக்கும் உன்னை நான் தள்ளாடிபடியே எழுந்தான். அவளை அடைய வேண்டுமே என்பதற்காக மனதில் உள்ளவற்றை அப்படியே கொட்டினான். உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது தெரிஞ்சிருந்தா நான் இங்கே வேலைக்கே வந்திருக்க மாட்டேன். என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை. உங்க மேல நான் வச்சிருக்கிற மரியாதையை கெடுத்துக்காதீங்க. கைகளை குவித்து கும்பிட்டாள். கண்ணீர் எட்டி பார்த்தது. பரந்தாமனின் கண்களை போதை மறைத்திருந்தது. எதையும் கேட்கிற நிலையில் அவன் இல்லை. தன் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வதிலேயே குறிக்கோளாயிருந்தான். ஒரு ஓநாயின் பசி அவனிடம் இருந்தது. அவளுடைய கெஞ்சலை காதலியே வாங்கி கொள்ளவில்லை. அவளுடைய கையை பற்றி தன் பக்கமாய் இழுத்தான். சி, விடுடா என் கைய. நீ இவ்வளவு அசிங்கமானவன்னு தெரியாம இத்தனை நாளா உன் வீட்டை உப்ப தின்னுட்ட. பரந்தாமனின் கன்னத்தில் ஓங்கி ஓர் அறை விட்டாள். அடிப்பட்டவுடன் அவனுக்கு ஆத்திரம் அதிகமாகியது. அவளை துரத்தினான். அவனுடைய பிடியிலிருந்து நழுவி அந்த அறையை விட்டு வெளியேறி அடுக்கலையில் இருந்த பக்கம் ஓடினாள். அவனும் பின்னாலேயே பயந்தோடி வந்தான். அடுக்களை பின் விளக்கை எரியவிட்டு வெளிச்சத்தில் அவளை தேடினான். அடுக்கலைக்குள் இருவருக்கும் இடையே கடுமையான போராட்டம் நடந்தது. பாத்திரங்கள் கீழே சிதறி உருண்டன. எங்கே தன்னை அவனிடம் இழந்து விடுவோமோ என்று பயமாக இருந்தது. என்ன ஆனாலும் சரி, தன்னுடைய கற்பை எப்படியாவது காப்பாற்றியே ஆக வேண்டும் என்ற ஆவேசம் மூண்டது. அடுக்களை மேடை மீது சாய்ந்து கொண்டு மெதுவாய் மூச்சு வாங்கியவளை நோக்கி பாய்ந்தான். வராதே, கெஞ்சினாள். வருவேன், சிரித்தான். பானுமதி சட்டென்று அந்த காரியத்தை செய்தாள். அடுக்களை மேடை மீது இருந்த அரிவாள் மணியை கையில் எடுத்து கண் இமைக்கும் நேரத்தில் அவனை நோக்கி வீசினாள். அரிவாள் மணி அவனுடைய தோள்பட்டையில் ஆழமாய் பாய்ந்து பதம் பார்க்க பரந்தாமன் அலறினான். ரத்தம் குப்பு குப்புவென்று வலியத் தொடங்கியது. பானுமதி அருவருப்போடு அவனை பார்த்தாள். து, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இனி எந்த பொண்ணுக்கிட்டையும் உன் பொறுக்கி புத்திய காட்டாதே. அவன் சுதாரித்து எழுவதற்குள் வேக வேகமாய் அங்கிருந்து வெளியே ஓடி வந்தாள். தன்னுடைய அறைக்குள் நுழைந்து தொட்டிலில் கிடந்த சசிகுமாரையும் தன் பெட்டியையும் எடுத்துக்கொண்டு
அந்த பங்களாவை விட்டு ஒரே ஓட்டம். பழைய நினைவுகளிலிருந்து கலைந்தாள் பானுமதி. கசப்பான பழைய நாட்களை அவள் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை. மறந்து மறைந்து ஆழ்மனதுக்குள் புதைத்ததுதான் வைத்திருந்தாள். ஆனால் இப்பொழுது அவளையும் மீறி அதெல்லாம் நினைவுக்கு வந்துவிட்டது. சசிகுமாரை வளர்த்து பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. வீட்டு வேலை செய்திருக்கிறாள், இட்லி சுட்டு விற்று இருக்கிறாள், தையல் மிஷின் வாங்கி பிறகு இயந்திரமாய் உழைத்திருக்கிறாள். கும்பகோணம், மாயவரம் என ஒவ்வொரு ஊராய் இடம் மாறி கடைசியில் சசிகுமாரின் மேல் படிப்பிற்காக சென்னை வந்து வாடகை வீட்டில் வசித்து சசிகுமாரின் படிப்பு முடிந்த கையோடு அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது. எல்லாம் நல்லபடியாக தான் நடந்தது. நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். இனி சசிகுமாரையும் தன்னையும் பிரிக்க எந்த சக்தியாலும் முடியாது என்று தான் நம்பிக்கொண்டிருந்தாள். ஆனால் மறுபடியும் வாசுவை சந்திப்போம் என்றோ, பரந்தாமனின் மகளையே சசிகுமார் காதலிப்பான் என்றோ அவள் கனவிலும் நினைக்கவில்லை. கடற்கரையில் ஜோடி ஜோடியாய் படகு மறைவில் அமர்ந்து எதிர்கால கனவுகளை பற்றி விவரித்து கொண்டிருந்த காதலர்களை எல்லாம் ஏக்கமாய் பார்த்தபடி மணலில் கால்கள் புதைய புதைய நடந்தாள் பவித்ரா. இன்று நேரங்கழித்து வீட்டிற்கு போகலாம், ஒரு மாறுதலாய் இருக்கட்டுமே என்றுதான் பீச்சுக்கு வந்தாள். மனம் சந்தோஷத்தில் இருந்தாலும் சரி, துக்கத்தில் இருந்தாலும் சரி, அதை யாரிடமாவது பகிர்ந்து கொண்டே ஆக வேண்டும். இவளை பொறுத்தவரை மனசை பகிர்ந்து கொள்கிற அளவுக்கு நெருங்கிய சிநேகிதிகள் யாரும் கிடையாது. ஒரு பெரிய மணல் திட்டின் மீது சாய்ந்து கொண்டு கால்களை நீட்டியபடி அமர்ந்தாள். அவளுக்கு மிக அருகில் வாசு. சட்டென்று சந்தோஷம் கண்களில் பூக்க எழுந்து அவளை நோக்கி வந்தார். பானுமதி அம்மாவுக்கு என்ன உறவு? தன் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உரிமையும் கெஞ்சலுமாய் கலந்த குரலில் கேட்ட வாசுவை ஏற இறங்க பார்த்தாள் பவித்ரா. பார்த்த உடனே புரிந்து கொண்டாள். இவர் அன்று அத்தையும் நானும் காய்கறி மார்க்கெட்டில் நின்றபோது வழியே வந்து பேசியவர் அல்லவா? இவர் எதற்காக என்னை தேடி வந்திருக்கிறார்? இவருக்கும் அத்தைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது. அதனால தான் விடாது துரத்துகிறார். அவரை பற்றி விசாரித்த போது அத்தை ஏன் அவ்வளவு கடுமையாக பேசினார்? அவரை கண்ட பிறகு அத்தையின் முகத்தில் இருள் படிந்தது போல ஒரு மாற்றம் தெரிந்ததே. மனதுக்குள் வரி வரியாய் எண்ணங்கள் எழ புருவத்தை உயர்த்தி வாசுவை ஏறிட்டாள். நீங்க யாரு சார்? பானுமதி அம்மாவுக்கு நீங்க என்ன உறவு? அதை சொல்லுங்க முதல்ல என்றாள் படப்படப்பாய். சொந்தக்காரர். தூரத்து சொந்தமா?